வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரி ஒரு நேச்சுரலான நேமாக ரீல்ஸை தான் எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு முதல்ல ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலனா அதுக்கான வீடியோவும் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டருக்குள்ளே இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நேம் ஆட் பண்ணுற இடத்துல வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால் நீங்கள் கரெக்டாக அதை வந்து எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் உங்களோட நேமை மட்டும் செலக்ட் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நேம்ஸ் ஆட் பண்ண வாட்டி அதுக்கு கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கட்டும். ஏன்னா அந்த நேச்சுரல் பிளேஸ்க்குள்ளே சென்ட்ரலில் இருக்கிறது ஒயிட் கலர், அப்படி நல்லா உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணு. ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் வந்து நேம் ஆர்ட்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்கோட லிங்க் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோ செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை மட்டும் டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். எல்லாமே கம்ப்ளீட்டான வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.